வணக்கம் நேயர்களே. பசுமலை சசிகுமார் யூடியூப் நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னா, நம்ம இதயம் மர்ம சிகிச்சை மையத்தினுடைய மருத்துவர் ஐயா, பாரம்பரிய வைத்தியர் ஐயா மணிகண்டன் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். இப்போ இந்த முதியோர்கள், இளைஞர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. அதாவது என்னன்னா, இந்த காலில் நடந்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா பிடிச்சுக்கிட்டு நடக்க முடியாது, காலை நீட்ட முடியாது, வலி அதிகமா இருக்கும். அது அப்புறம் திரும்பி பாத்தீங்கன்னா உருவிலாம் விட்டதுக்கு அப்புறம் ஒரு 6 மணி நேரத்துக்கு தான் ரிலீஃப் ஆனு வச்சுங்களேன். அந்த மாதிரி வர வியாதிக்கு பெயர் என்ன, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம், என் பேரு மணிகண்டன். நான் திருநெல்வேலில இருந்து இதய வறுமை சிகிச்சை மையம் குரு ஆயுர்வேத சித்தா இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப ஐயா கேட்டது என்னன்னா, கால் நரம் பிடிச்சி இழுக்குது, அதை சில பேர் சுடுதண்ணி வச்சு உருவி விட்டாதான் அது கொஞ்சம் சரியாது அப்படின்றாரு. அது உண்மைதான். அது எதனால வருது அப்படின்னு சொன்னா, நம்ம இடுப்பு கிட்ட நரம்புகள் பாதத்து வரைக்கும் முடியும். அதுக்கு பேரு தான் சியாட்டிக்கா நரம்புன்னு சொல்லுவாங்க. அந்த இது எதனால வலி வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளுடைய நரம்புகள் பலம் இல்லாம போனதுனாலதான் அந்த வலிகள் வருது. இது யாராருக்கு வரும், எப்படி எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தொடர்ந்து கண்டினியூஸா ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு, அதே மாதிரி வெயிட் அதிகமா தூக்குறவங்களுக்கு, அதே மாதிரி ரொம்ப தூரம் நடப்பாங்க, சடனா ஒரு பொருளை புரிஞ்சு டக்குன்னு எடுப்பாங்க, எனக்கு பிடிச்சிக்கிருச்சு அப்படிம்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள்லாம் வரும். இது எப்படி நம்ம சரி பண்ணலாம்னா, சரி பண்ணலாம். நம்ம வர்மம் ஃபர்ஸ்ட் பண்ணி விட்டுருவோம். வர்ம பிடிப்பு எடுத்து விட்டுட்டு, அதுக்கு அடுத்து நம்ம ஆயுர்வேத சித்தா முறைப்படி அந்த கிளிகள் வச்சு ஒத்தரம் கொடுத்து இதெல்லாம் பண்ற போது நீங்க கரெக்டா ஒரு வாரத்திலேயே இந்த சியாட்டிக்கா நம்ம சரி பண்ணலாம். இது என்னன்னா, நம்ம வீட்லயே நம்ம பண்ணலாம். ரொம்ப வலி ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா ஒரு சொம்பு தண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1 லிட்டர் தண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சமா உப்பள்ளி போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடியை போட்டு சூடு பண்ணிட்டு ஒரு துணியை வச்சு மிதமான சூடுல தொட்டு ஒத்தரம் கொடுத்தீங்கன்னா அது வலி அப்ப போகும். இதுக்கு எப்படி உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா, நிறைய பேர் இப்ப ஓடுற ஓட்டத்துல யாருமே சத்தான உணவுகள் சாப்பிடறது இல்ல. அதே மாதிரி உணவுக்கு யாருமே முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறதும் கிடையாது. இது என்னன்னா, நம்ம முன்னோர்கள் இப்ப பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா, கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா விறகு எல்லாம் வெட்டிட்டு அது தனியாவே சுமந்துட்டு போகும். அதே மாதிரி ரேஷன் கடைக்கு போச்சுனால அதுகளே அரிசிகளை தூக்கிட்டு போகும். ஏன் அவங்களுக்கு பலம் இருக்கிறது, ஏன் நம்ம டீனேஜ்ல சின்ன வயசுல நம்மளுக்கு ஏன் இல்லாம போச்சு? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களும் கூழ் எல்லாம் குடிச்சாங்க. அதே மாதிரி சத்தான உணவுகள் சாப்பிட்டாங்க. இப்படி எல்லாம் சாப்பிடறதுனால இது அடிக்கடி புட்டு எல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க, களி கிண்டி சாப்பிடுவாங்க, உளுந்தங்களி இப்படி எல்லாம் சாப்பிடறதுனால என்னன்னா, அவங்களுக்கு நரம்புகள் சதைகள் நல்ல பலமாக இருந்துச்சு. இப்போ நம்ம டீனேஜ்ல உள்ள சின்ன வயசுக்காரங்களுக்கு எல்லாம் பலம் இல்லாம போச்சு. எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே என்னன்னா, சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்கோம். இது ஏதோ நான்வெஜ், இது சாண்ட்வெஜ்ன்றாங்க, என்னென்னமோ நிறைய வந்துருச்சு, பர்கர்ன்றாங்க. இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும், சத்தான உணவுகள் எப்படி மாறும்? நம்ம இயற்கையை தவற விட்டதுனாலதான் நம்ம எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருது. இதை நம்ம என்ன பண்ணோம், ஒண்ணுமே இல்லை. நம்ம கருவேப்பிலை இருக்கு பாருங்க, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க. ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்துக்கங்க. ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போடுங்க. ஒரு 5-6 வெள்ளைப்பூடு போடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம் போடுங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சம் தண்ணி வைங்க, நல்லா கொதிக்க விடுங்க. அதுல நம்ம வீட்டுல 2-3 பேர் இருந்தீங்கன்னா கொஞ்சமா உப்பு போட்டு 1/2 கிளாஸ் இல்லைன்னா 1 கிளாஸ் நீங்க சாப்பிடலாம். இது சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகுன்னா, அயன் சத்து கூடும். அதே மாதிரி எலும்புக்கு கால்சியம் சத்து கூடும். இப்படி எல்லாம் கூடுற போது என்ன ஆகுன்னா, அந்த நரம்புகளை வலுப்படுத்தும். வலுப்படுத்துற போது என்ன ஆகுன்னா, இந்த நம்ம தேவையான ரத்தங்கள் நம்ம உடம்புல வர்றதுனால நம்மளுக்கு நரம்புகள்லாம் புடிச்சு இழுக்காம நம்ம தவிர்க்கலாம். இது ஒரு பக்கம். அதே மாதிரி பிரண்டை இருக்கு பாருங்க, பிரண்டை இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்ப யாருமே நம்ம சாப்பிடறதே கிடையாது. நிறைய இப்பெல்லாம் நம்ம இயற்கை உணவுகள் தவிர்த்ததுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. பிரண்டையை என்னன்னா, நல்லா வாரத்துல 1 நாள் எடுத்துக்கோங்க. அதை என்னன்னா, கொஞ்சமா கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா சீவிட்டு நல்லா வாசு கழுவிட்டு 2 ஸ்பூன் உளுந்து போடுங்க, கொஞ்சமா வரமிளகா போடுங்க, அதே மாதிரி சின்ன சீரகம், கொஞ்சமா தேங்காய் சில்லு, உளுந்துகள்லாம் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, நல்லெண்ணெய் நல்லா வதக்கிட்டு வெள்ளைப்பூடு வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்குங்க. வதக்கிட்டு இதை ஒரு துவையல் மாதிரி வச்சு சாதத்துல பசங்க சாப்பிடுங்க. எலும்புகளுக்கு நல்லா பலம் கொடுக்கும். அதே மாதிரி நரம்புகளுக்கும் நல்லா பலம் கொடுக்கும். இதெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க. அதே மாதிரி உணவுகளை எதுவுமே தவிர்க்காதீங்க. இது சாப்பிட்டா நல்லா இருக்கும், அது சாப்பிட்டா நல்லா இருக்கும். நம்மளுக்கு ஆண்டவன் படைச்ச எல்லா உணவுமே நல்ல உணவுகள் தான். இது நம்ம உடம்புகள் நம்ம சரிவர டயத்துக்கு சாப்பிடாம போய்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி காரங்கள் அளவுதான் சாப்பிடணும்னு பார்த்தா நம்ம அதிகமா சில பேர் எல்லாம் காரங்கள் எடுத்துக்கிறாங்க. எடுக்கிற போது என்ன ஆகுன்னா, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது. சில பேர் பாத்தீங்கன்னா 2-3 வாட்டி எல்லாம் மோஷன் போவாங்க.
அதே மாதிரி வந்துட்டு ப்ரெஷர் வந்துட்டு மெயின் காரணம் வந்துட்டு என்னன்னா, ப்ரெஷர் ஒவ்வொருத்தரும் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு வயிறு பிரச்சனை இருக்கும் கண்டிப்பா வந்துட்டு. அது என்ன அப்படின்னா வாயு பிரச்சனை வர்றதுனால வந்துட்டு ப்ரெஷர் கூடும். நீங்க வந்துட்டு இந்த வயிறை வந்துட்டு சரி பண்ணிட்டீங்கன்னா ப்ரெஷர்ல இருந்து கூட நீங்க தவிர்க்கலாம். இது வந்துட்டு ப்ரெஷர்ன்றது வந்துட்டு நம்ம யாராருமே ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இதை நீங்க சாதாரண நினைக்காதீங்க. ஹை ப்ரெஷர் வந்துட்டு போக ஆரம்பிச்சுன்னா பக்கவாதம் வந்துடும். இது வந்துட்டு என்னன்னா கை நடுக்கிறதெல்லாம் சொல்றாங்க பாருங்க, பார்க்கின்சன் எல்லாம் வரும். இது மாதிரி எல்லாம், அதாவது ஓவர் டென்ஷன் ஆகும்போது பிபி வந்துட்டு கூட ஆரம்பிக்கும். இதெல்லாம் சரி பண்ணக்கூடியது வந்துட்டு நம்ம ஒரு வயிறு தான். இதை வந்துட்டு என்னன்னா காரங்கள் வந்துட்டு குறைச்சி சாப்பிட்டு, நம்ம எண்ணெய் பலகாரங்கள்லாம் கம்மி பண்ணிட்டு, பொரிச்ச ஐட்டங்கள்லாம் கம்மி பண்ணிட்டு, நம்ம எப்பயும் போல பழைய முறைகள்ல வந்துட்டு ஒரு குழம்பு வச்சா சாப்பிடுவோமோ அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்டு இருந்தோம். இப்பதான் வந்துட்டு நம்ம சிக்கன் அதான் சொல்லிட்டு பொரிச்சுக்கிட்டு சாப்பிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நாட்டுக்கோழி தான் நம்ம சாப்பிட்டோம். இப்ப அந்த நாட்டுக்கோழியை நம்ம மறந்துட்டு செயற்கை முறைக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு மட்டன் சாப்பிட்றவங்க வந்துட்டு இயற்கையான முறையில தான் சாப்பிட்டுருந்தோம். இப்போ வந்துட்டு என்னன்னா அதோட இதே வந்துட்டு இயற்கை உணவுகள் வந்துட்டு எல்லாமே அதுகளுக்கு நம்ம வந்து கொடுக்குறதுக்கு நம்ம மறந்துட்டோம். ஏன்னா விவசாயம் பண்ணா தானே அவங்களுக்கு வந்துட்டு இயற்கையான உணவுகள் எல்லாமே கிடைக்கும். ஸோ நம்ம பாரம்பரியத்தை வந்துட்டு மறக்காம கேள்ஸ் இது கம்பங்கூழ் சாப்பிடுங்க, சாம அரிசி சாப்பிடுங்க, கவுனி அரிசி சாப்பிடுங்க. அதே மாதிரி வந்துட்டு அரிசிகள் வந்துட்டு நல்ல அரிசிகள் சாப்பிடுங்க. அதாவது வந்து முன்னாடி வந்துட்டு நம்ம முன்னோர்கள் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 5020 ஒரு அரிசி இருந்துச்சு. அந்த அரிசி வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டீங்கன்னா 1/4 மணி நேரம் வந்துட்டு வேகுங்க, 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நல்லா வேகும். அப்படி வெந்தாதான் வந்துட்டு சத்தான உணவுகள் வந்துட்டு மாறி நம்ம உடம்புல வந்துட்டு பலத்தை கொடுக்குமே தவிர, இப்ப நம்ம வந்துட்டு என்னன்னா கண்ட அரிசியெல்லாம் சாப்பிடுறோம். இப்படி வச்ச உடனே 5 நிமிஷம் வந்துட்டு பொங்கிடுது, அரிசி வந்துட்டு வெந்துருது. அப்புறம் எப்படி நம்ம உடல்ல வந்துட்டு சக்தி கிடைக்கும்? இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பக்கத்து இது ஸ்டேட்டுக்காரங்க கேரளாக்காரங்க பாத்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பாரம்பரிய அரிசியை வந்து சாப்பிட்டு இருக்காங்க. இன்னும் வந்துட்டு அவங்க ஆரோக்கியமா இருக்காங்க. நம்ம வந்துட்டு பாரம்பரியத்தை வந்துட்டு நம்ம தான் முன்னோடியா இருந்தோம். இப்ப நம்ம தான் வந்துட்டு பின்னோக்கி போய்கிட்டு இருக்கோம். அது இன்னும் வர்ற காலங்கள்ல வந்துட்டு எல்லா பேருமே வந்துட்டு இயற்கையை சார்ந்து வாழ்ந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம தவிர்க்கலாம். இப்ப நம்மளுடைய இந்த இதயம் மரும சிகிச்சை மையத்திற்கு வரக்கூடிய சிகிச்சைக்கு வரக்கூடியவங்க எப்படி நம்ம அட்ரஸ் நீங்க கொஞ்சம் வர்றதுன்னு சொல்லி தெளிவா சொல்லுங்கய்யா. இப்ப நம்ம வந்துட்டு நம்ம மதுரை மாவட்டத்துல சென்ட்ரலான பிளேஸ் வந்துட்டு பெரியார் பஸ் ஸ்டாண்டு தான். அப்போ வெளியூர்காரங்கெல்லாம் வந்துட்டு வரும்போது பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வழியா வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா 48ன்னு ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்துட்டு வருது. அந்த 48 பஸ்ல வந்துட்டு திருமங்கலம்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த திருமங்கலம் பஸ்ல ஏறிட்டு கரெக்டா வந்துட்டு திருநகர் 3வது ஸ்டாப் சொல்லி இறங்கிங்க. திருநகர் 3வது ஸ்டாப் நம்ம திருப்புறம்ன்றதுக்கு அடுத்துதான் திருநகர் 3வது ஸ்டாப். நீங்க அங்க வந்துட்டு கூப்பிட்டீங்கனாலே போன் பண்ணாலே போதும். ஜஸ்ட் நாங்க வந்துட்டு எங்க கிளினிக் வந்துட்டு நாங்க கூப்பிட்டுக்குருவோம், எங்க சிகிச்சை மையத்துக்கு வந்துட்டு நாங்க கூப்பிட்டுக்குருவோம். அதே மாதிரி வந்துட்டு நீங்க விருதுநகர் சைடு இந்த மாதிரி வர்றவங்க மாதிரி இருந்தீங்கன்னா திருமங்கலத்துக்கு வந்துட்டு அதே மாதிரிதான் 48 பஸ் திருமங்கலம் சொல்லி போட்டிருக்கோம். திருநகர் வந்துட்டு புங்கமரம் ஸ்டாப் 3வது ஸ்டாப் சொல்லி இறங்கிங்க. இறங்கிட்டு எங்களுக்கு போன் பண்ணீங்கன்னா நாங்களே வந்துட்டு எங்களோட சிகிச்சை மையத்துக்கு கூப்பிட்டுக்குருவோம். எங்களை தொடர்பு கொள்ளணும்னு பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு எங்களுடைய போன் நம்பர் வந்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதை தொடர்பு கொண்டு எங்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்க வந்துட்டு உங்களை கூப்பிட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.